ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது ப்ரிப்போசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து எத்தனை டைப் இருக்குது அதை பார்த்துட்டு வரோம். அந்த ரிலேட்டிவ் கிளாஸில் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு பேர் இருக்குது. அந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ்லேயே ப்ரிப்போசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு ஒரு அட்வான்ஸ்டு மாடல் பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸ் செக்ஷன் என்னங்க, எஸ்விஓ பேட்டர்ன், சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட் இடத்துலையும் நவுன் தான் வரும், ஆப்ஜெக்ட் இடத்துலையும் நவுன் தான் வரும். இந்த ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுனில் வந்து இந்த ப்ரீபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து எப்படி ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுன் கூட வருதுன்னு பார்த்து போட்டிருக்குறோம். அந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள், இதுக்கு முன்னே போட்டிருக்குறோம். அந்த போய் அதில் அது வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுனோட ஒட்டி வந்து இந்த ப்ரீபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ் வரும். அது போய் போட்டிருக்குறோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அந்த வீடியோ போட்டிருக்குறேன், பார்ட் 1. இப்போ வந்து ப்ரிப்போசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து பார்ட் 2. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமர் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்போ ப்ளஸ் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் காலத்தில் கொஞ்சம் நிறைய இதுங்கெல்லாம் போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸு. கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? இப்போ வந்து இந்த ப்ரீபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து இன்னொரு மாடலுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாடலில் வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு, அதான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பட்டுங்களா, சப்ஜெக்ட் இடத்துல வர நவுனோட ஒட்டி இந்த ப்ரீபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸு அந்த நவுனோட ஒட்டி வரும். பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு சொன்னால் புரியும். பாருங்கள், ஒரு எக்ஸாம் எடுத்துருக்குறேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது. இது வந்து சுருக்கமாக நம்ம சொல்லுவோம் அது மாதிரி. ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கி இருந்தோமோ அந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது அப்படின்னு வந்து இந்த ப்ரிப்போசிஷன் வர மாதிரி தான் அதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லணும், பேசணும், எழுதணும். இது எழுதியிருக்கோம் பாருங்கள். த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேட் வாஸ் கம்ஃபர்டபுள். நாங்கள் எந்த வீட்டில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த ஹோட்டல்ன்றது சப்ஜெக்ட் இடத்துல வந்து நவுன் வந்துருக்குதுங்களா, அது பார்த்துல இன்னுன்ற ப்ரிப்போசிஷன் வந்துருக்குது பாருங்கள். அடுத்தது விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துருக்குது. அப்புறம் சப்ஜெக்ட் இடத்துல வி வந்துருக்குது, வெர்பு வந்து ஸ்டேட் வந்துருக்குதுங்களா. அப்போ பாருங்கள், இந்த ஹோட்டல் அப்படின்ற நவுனு ஒட்டி தான் இந்த ப்ரிப்போசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸு அந்த சப்ஜெக்ட் இடத்துல வர நவுனோட அந்த ப்ரிப்போசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸு ஒட்டி வந்துருக்குது பாருங்கள். அந்த ஃபார்மேட்டில், அந்த ஃபார்முலாவில் இதுக்கு முன்னே வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல வர நவுனோட ஒட்டி வந்திருக்கும். அதுக்கு லெசன் போட்டிருக்கிறேன், இதுக்கு முன்னே போய் பாருங்கள். இப்போ இந்த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேட் வாஸ் கம்ஃபர்டபுள்னால் இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஆனால் நம்ம தமிழில் சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டோம். அதுக்கு நம்ம எப்படி சுருக்கமாக சொல்லிடுவோம்னா, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது தமிழில் அக்செப்டபுள் ஏற்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது மொழி, அது வந்து அர்த்தம் புரியும். ஆனால் இங்கிலீஷில் நம்ம இதையே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லணும்னா, த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேட் வாஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு அந்த ப்ரீபோசிஷனை போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ப்ரீபோசிஷன் போடாத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, பேசுனீங்கன்னா அது வந்து பிழையான வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பான தவறு. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. அப்போ இங்கிலீஷில் அது கண்டிப்பாக நம்ம அந்த ப்ரீபோசிஷனை போட்டு தான் தரணும். அது தமிழில் வந்து அந்த ப்ரீபோசிஷன் வராத அளவுக்கு நம்ம சொல்லிடுறோம், அது தமிழில் ஏற்றுக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் அது மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்போ பாருங்கள், த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள், இதுதான் என்னதுங்க, த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள். இந்த ஹோட்டல்ன்றது சப்ஜெக்ட்டு, வாஸ்ன்றது பி வெர்பு, கம்ஃபர்டபுள் அட்ஜெக்டிவ். இது மெயின் கிளாஸ் எழுதிக்கிறீங்களா. த ஹோட்டல் கொஞ்சம் இடம் விட்டு வாஸ் கம்ஃபர்டபுள். ஸ்டெப் 1, ஹோட்டல் சௌகரியமானதாக இருந்தது அப்படின்னு எழுதிக்கிறீங்க ஸ்டெப்பு. இந்த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள். இந்த ஹோட்டல் பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டல் அப்படின்றதுக்கு தான் அதை பாருங்கள், நவுனு, ப்ரீபோசிஷன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்ட் வெர்பு. அந்த ஃபார்முலா படி நம்ம இந்த ஹோட்டல் அப்படின்ற நவுனுக்கு விளக்கமாக ஒரு ப்ரீபோசிஷனல் அட்ஜெக்டிவ் கிளாஸ் வர மாதிரி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேடு அப்படின்னு எழுதுகிறோம். இந்த ஹோட்டல்ன்றது நவுனுங்களா, இன்னுன்றது ப்ரிப்போசிஷனுங்களா, விச்ன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுனுங்களா, வின்றது சப்ஜெக்ட்டுங்களா, ஸ்டேடுன்றது வெர்புங்களா வந்துருச்சு பாருங்கள். மேலே ஒரு ஃபார்முலா போட்டுருக்கு பார்த்தீங்களா.
அந்த ஃபார்முலா வந்து இதுக்கு அப்படியே ஃபார்முலா வடிவில் வந்து த ஹோட்டல் அப்படின்ற சப்ஜெக்ட் இடத்துல வர நான் ஒட்டிக்கு உட்காந்துருக்குறீங்களா அட்ஜெக்டிவ் கிளாஸு. த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேட் அப்படி வந்துருச்சிங்களா. அப்போது வந்து இந்த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள்ன்றது வந்து மெயின் கிளாஸ். இன் விச் வி ஸ்டேடு அப்படின்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் கிளாஸு அல்லது அட்ஜெக்டிவ் கிளாஸு, இந்த ப்ரிபோசிஷன் கிளாஸு. நீங்கள் எப்படி வேணுமாலும் வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸு. அதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள் அந்த மெயின் கிளாஸை எழுதிக்கிங்க. எந்த ஹோட்டலு, அந்த ஹோட்டலை பற்றி மேலதிகமான கூடுதலான தகவலை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் போட்டு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேடு, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், நான் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோமோ அந்த ஹோட்டல் அப்படின்னு வந்துடுது. த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேட் வாஸ் கம்ஃபர்டபுள். த ஹோட்டல் வாஸ் கம்ஃபர்டபுள் வந்து மெயின் கிளாஸு. த ஹோட்டல் இன் விச் வி ஸ்டேடு அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். இப்போ புரிஞ்சுக்கலாம் புரியுது. அது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு. இது திரும்ப போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னே ஒரு லெசன் போட்டிருக்கிறேன், அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது புரியும். போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.